அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு அகோர காளி விஷயத்தை பத்தி தான் பார்ப்போம். இப்ப நிறைய காளி உபாசனை இருக்கு. அதுல இந்த காளி அகோர காளி எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மயான காளி அளவுக்கு ஒரு பவரா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆக்ரோஷ தன்மை இருக்கும். அஷ்டகர்மம் இதை வச்சு எதை செஞ்சாலும் உடனே நடக்கும். முக்கியமா பேதனம், உச்சாரணம், ஸ்தம்பனம், மாறணும், இந்த வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடனே முடியும். முக்கியமா அந்த இதுதான் பேதனம், நமக்கு மாரண பூஜை, ஸ்தம்பன பூஜை, இந்த 3 நாள் நம்ம வச்சோம் அப்படின்னா 3 நாள்ல கூட முடிச்சு கொடுக்கும். இந்த அகோர காளி உபாசனை இந்த காளி உபாசனை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு எதிரிங்கிறவன் ஒருத்தன் இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான். உங்களை நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நல்ல ஒரு நிலைமையில இருக்கீங்க. உங்களை ஐயோ இப்படி இருக்கானே, இவன் அழிஞ்சிடணும்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சாலே அவன் அழிஞ்சிருவான். அந்த மாதிரி பூஜை இது இந்த பூஜை எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அசைவம் படையில் தான் போடணும். இப்போ என்கிட்ட எடுத்த நிறைய காளி உபாசனை எடுத்தவங்களுக்கு நான் சைவ முறைப்படி நான் தான் கொடுத்துருக்கேன். அசைவ முறைப்படி அவங்க பண்ண முடியும்னா நான் கொடுப்பேன், இல்லைன்னா சைவ முறைப்படி கேட்டு தான் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த காளியை பொறுத்த அளவு அவங்க கம்பல்சரி அசைவ படையில் தான் அவங்க போட்டே ஆகணும். அதே மாதிரி இந்த பூஜை எப்படின்னா, இதுக்குண்டான எந்திரம் நான் அதில் கொடுத்துருக்கேன், மந்திரமும் இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தனியாக நீங்கள் எடுத்து செய்ய போறீங்கன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. அந்த எந்திரம் வரைஞ்சு அப்படி செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தை கேட்டுக்காங்க. ஏன்னா இது சாதாரண காளி பூஜை கிடையாது, ரொம்ப உக்கரமான பூஜை. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா, அகோர காளி எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தா மாதிரி, அதுவும் ஒரு அந்த மாதிரி குட்டிச்சாத்தா அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காளி இருக்கும். அதாவது குட்டிச்சாத்தானோட அவதாரம்னு சொல்ல மாட்டேன், அப்படி வராது. எப்படின்னா குட்டிச்சாத்தா மாதிரி இந்த காளி அகோர காளி இந்த இதில் நான் கொடுத்துருக்க மந்திரம், அந்த மந்திரத்தை நீங்க பார்த்தாலே போதும். அதுலேயுமே உங்களுக்கு அந்த மந்திரத்திலையுமே இந்த வார்த்தைகள் எல்லாமே வரும். அதாவது நமக்கு இந்த அகோர காளியும் குட்டிச்சாத்தானையும் சேர்த்து வச்சு நம்ம பூஜை பண்ற மாதிரி தான் அந்த மந்திரங்கள்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்தோம். இப்போ எப்படி சொல்லணும்னா, ஓம் நீலக்காளி ஆவை குட்டி சாத்தியமைன்னு சொல்லிட்டு அப்படிதான் அந்த மந்திரமே நமக்கு ஆரம்பிக்கும். அப்படி இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு தான் நீங்க ஆரம்பிக்கணும் இந்த பூஜையை. அமாவாசை இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்ல ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, படையல். இப்ப இதுக்கு இந்த எந்திரத்தை நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதை கொடுத்துருக்க எந்திரத்தை காரிய சித்தி தகரில் வரைஞ்சி நம்ம ஒரு உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு எட்டிமை பூசணும், மற்ற மை பூசக்கூடாது. எட்டிமை தான் வைக்கணும். அதுக்கப்புறம் காளி வசிய மை, இந்த 2 மையும் அதுல வைக்கணும். அப்பதான் இது சித்தி ஆகும். இந்த 2 மை அதுல வச்சுட்டு நீங்க இந்த எந்திரத்தை கிழக்கு பார்க்க வைக்கணும், நீங்க வடக்க பார்க்க உட்காரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எந்திரத்தை வடக்க பார்க்க வச்சு நீங்க தெற்கு முகமா உட்காரணும். அப்படின்னா ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். இது நீங்க தெற்கு முகமா உட்கார்ந்து இந்த எந்திரத்தை வடக்கு முகமா வைக்கணும். இதை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நைட்டு போலதான் ஒரு 10 மணிக்கிட்ட தான் அந்த பூஜை நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3008 தடவை, இல்லாட்டி ஒரு 3200 தடவை நீங்க இந்த மந்திரம் ஒரு போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு 2000 தடவையா நீங்க கண்டிப்பா போடணும். ஏன்னா அப்பனாதான் சித்தி ஆகும். இந்த பூஜையோட நாள் கணக்கு பாத்தீங்கன்னா 11 நாள் இல்லைன்னா 21 நாள் பூஜை கணக்கு இருக்கு. இதுல நீங்க முடிச்சிடலாம். 48 நாள் எடுக்கனாலும் எடுக்கலாம். ஆனா எப்படின்னா, இந்த பூஜை நீங்க எடுத்து பண்ணுதீங்கன்னா அந்த டைம்ல ஒரு நேரத்து சாப்பாடு தான் சாப்பிடணும். மற்ற நம்ம 3 வெள்ளம் சாப்பிடக்கூடாது, காலையில மத்தியானம் சாப்பிடக்கூடாது. ஒரு நேரத்து சாப்பாடு தான் சாப்பிடணும். அந்த ஒரு நேரமும் கூழ் மட்டும் தான் குடிக்கணும். மற்ற எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு நேரம், இப்போ நீங்க நைட்டு மட்டும் சாப்பிடுதீங்க அப்படின்னா நைட்டு கூழ் மட்டும் தான் குடிக்கணும். நம்ம சோறு பொங்கி அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது இந்த பூஜைக்கு. இதுக்கு படையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, கோழி, சாராயம் இதெல்லாம் வைக்கணும். இப்போ கோழிக்கறி, ஆட்டுக்கறி, நம்ம இந்த பன்றி இறைச்சி இதெல்லாம் வச்சு நீங்க படையல் போட்டு சோறு பொங்கி அது மேல இந்த கறியை வச்சு நீங்க சமைச்சு வச்சு போடலாம். சமைச்சு வச்சு நீங்க சாராயம் கண்டிப்பா வச்சு ஆகணும். சாராயம், சுருட்டு, அவுள் பொடிக்கல, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நீங்க 2 தேங்காய் உடைச்சு இந்த பூஜை கண்டிப்பா அசைவ படையல் தான் போடணும் இந்த பூஜைக்கு. இதே மாதிரி நீங்க செய்யணும். இந்த பூஜை நமக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பவர் நமக்கு அதிகமா வரணும் அப்படின்னா யாகம் வளர்த்து பூஜை பண்ணணும். யாகம் வளர்த்து அந்த யாகம் வளர்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கோழிக்கறி வாங்குறீங்கன்னா அந்த கோழிக்கறியை ஒரு 108 துண்டா நீங்க வெட்டி வச்சிருக்கணும். கட் பண்ணியே வாங்கிடணும் கடையில. இல்லை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன
துண்டு, ஒரு 108 துண்டை வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ஒரு கரித்துண்டு எடுத்து யாகத்துல போடணும். இதே மாதிரி 108 தடவை நீங்க சொல்லி பண்ணணும் இந்த யாகம் வளர்க்கும் போது. இப்படி நமக்கு வந்து நம்ம செஞ்சா ரொம்ப நல்லது. ஆனா இதை வந்து நீங்க எப்பவுமே எப்படின்னா, அந்த ஒரு 21 நாள் நீங்க உபாசனை எடுக்கீங்க, அந்த உபாசனை முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி நீங்க பூஜை பண்ணா ரொம்ப நல்லது. நீங்க அப்படி அந்த டைம்ல கூட நீங்க பூஜை பண்ணலாம்னா அது நமக்கு அந்த அளவு இதா இருக்காது. ஆனா அந்த 11 நாள் 21 நாள் அந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு முக்கியமான நாள் எப்படி யாகம் வளர்த்து பண்ணீங்கன்னா நமக்கு அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அந்த பவர் நமக்கு கிடைக்கும். இது வந்து அது மாதிரி இதுல வந்து நீங்க கருப்பு கலர் ஆடை அணிஞ்சுதான் நீங்க பூஜை பண்ணணும். வேற சிவப்பு கலர்லாம் போடக்கூடாது. கருப்பு கலர் வேஷ்டி, கீழே வந்து கருப்பு கலர் துண்டை வந்து நீங்க ஆசனமா விரிச்சு நீங்க பூஜை பண்ணணும். திரும்பி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை வந்து கண்டிப்பா நீங்க போட்டிருக்கணும். ருத்ராட்ச மாலை போட்டிருக்கணும் கண்டிப்பா. இதுல படிக மாலை, ருத்ராட்ச மாலை வச்சு நீங்க ஜபம் பண்ணலாம். என்னைக்குமே ஜபம் பண்ணத மாலையை வந்து கழுத்துல போடக்கூடாது. சிலவங்க கழுத்துல போட்டிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து ஜபம் பண்ணி முடிச்சு திரும்பி கழுத்துல போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தனியா தான் இதுக்கு நம்ம ஜபம் பண்ற இதை வச்சு நம்ம பண்ணணும். இப்போ ருத்ராட்ச மாலையை வச்சு நீங்க ஜபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க கழுத்துல போடக்கூடாது. அப்படிதான் நீங்க வந்து இது இருக்கணும். திரும்பி இதை வந்து நீங்க வந்து இந்த பூஜையை வந்து வீட்டுல வச்சு நீங்க செய்யக்கூடாது. வீட்டுல வச்சு நீங்க செஞ்சிடே கூட. இப்ப எனக்கு வீட்டுல தனியா ஒரு ரூம் இருக்கு, நான் அந்த பூஜை ரூம் தனியா வச்சிருக்கேன், அதுல வச்சு செய்யவே கூடாது. அதுல செய்யவே கூடாது. ஒண்ணு ஊருக்கு வெளியே ஒரு தனிப்பட்ட இடமா இருக்கணும், அப்படி வச்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயில், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயில உங்களுக்குள்ள கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில்ல வச்சு தாராளமா நீங்க பூஜை பண்ணலாம் இந்த பூஜை. மற்றபடி என்னைக்குமே வாழுத வீட்டுல வச்சு இந்த பூஜையை நீங்க செஞ்சிடவே கூடாது. ஏன்னா இது நீங்க இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும், நீங்க சித்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல போய் நல்லா வழிபடலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. அந்த சித்து எடுக்கிற டைம்ல வந்து நீங்க வீட்டுல வச்சு இந்த பூஜையை நீங்க செஞ்சிடக்கூடாது. இந்த பூஜை அந்த 21 சித்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த அகோரகாளி உபாசனை எடுத்து நேரடி காட்சி கூட இந்த அம்மா கொடுத்துருக்கான். அந்த மாதிரி வந்து இது வேலை பார்க்கும். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்டகர்மங்கள், முக்கியமா நான் சொன்ன அந்த பேதனோ, ஸ்தம்பனோ, மாறனோ, உச்சாரணம், இதெல்லாம் ஒரு 3 நாள் நமக்கு முடியும். உங்களை ஒருத்தன் அடிக்க வந்துட்டான், ஏதாவது ஒரு கோபத்துல ஒரு மாதிரி பார்த்து இலக்காரமா பேசிட்டானா இப்ப நமக்கு அவனுக்கு தண்டனை இல்லை. இப்ப நாங்களும் காலி வச்சிருக்கோம், எங்களை ஒருத்தர் ஏத்து பேசிட்டானா அவன் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டான். 16 நாள் 48 நாள்லயே அவன் இறந்துருவான். இல்லாட்டி அப்படி அவனுக்கு எதுவும் ஒரு 8 நாளுக்குள்ள அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி 8 நாளைக்குள்ள அவனுக்கு தண்டனை ஏதாவது கிடைக்கல அப்படின்னா அவங்க வீட்டுல யாரோ ஒரு ஆள் இறக்க போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த நமக்கு வச்சிருக்க தெய்வங்கள் அங்க போய் தண்டிக்கும் காளி வந்து. அதுல இந்த அகோர காளி வந்து ஒருத்தனை தண்டிச்சு அப்படின்னா அவனுக்கு கை கால் உடையாது, மண்டை உடையாது, தையல் இப்படி எதுவுமே வராது. நேரடியா அவனுக்கு மரணம் மட்டும்தான் முடிவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பூஜை இந்த அகோர காளி பூஜை வந்து. அதே மாதிரி இந்த பூஜையை வந்து நீங்க செய்யும் போது லேடிஸ் முகத்துல நீங்க முழிக்க கூடாது. இப்போ நீங்க கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி, மனைவியோட முகம் அம்மா முகத்துல கூட முழிக்க கூடாது. நீங்க கல்யாணம் முடிக்காம இருந்தாலும் அம்மா முகத்துல முழிக்க கூடாது. அதை நீங்க போன்ல பேசிக்கலாம், தப்பு கிடையாது. நேர்ல எந்த லேடிஸும் நீங்க பார்க்க கூடாது. அவ்வளவு சுத்தபத்தமா அந்த பூஜை அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமா கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு தக்கனப்படி நமக்கு பவர் கிடைக்கும். நான் இதுல எந்திரம் கொடுத்துருக்கேன், மந்திரம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க மந்திரம் வரைஞ்சி அந்த எந்திரம் வரைஞ்சி அதுல வந்து அந்த எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை எல்லாமே செஞ்சு அபிஷேகம் பண்ணி அந்த இதை எடுத்துட்டு அதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கறி சமைச்சு சாராயம், சுருட்டு, அவள் பொடிக்கடலை, வாழைப்பழம் எல்லாம் வச்சு நீங்க படையல் போட்டுட்டு அந்த படையில மறுநாள் காலையில எந்திரிச்சு மயானத்துல கொண்டு வச்சுட்டு வந்துடணும். அந்த படையில் நீங்க ஒரு சின்ன குள்ளது கூட நீங்க சாப்பிடக்கூடாது. இப்ப நைட்டு நீங்க போட்டு பூஜை பண்ணுதீங்கன்னா மறுநாள் காலையில அந்த படையில எடுத்துட்டு கொண்டு அப்படியே கொண்டு மயானத்துல கொண்டு நீங்க வச்சிடணும். வச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த மயானத்துல நீங்க அந்த படையில நீங்க வைக்கும் போது இந்த அகோர காளிக்குள்ள மந்திரத்தை ஒரு 3 தடவை நீங்க சொல்லி அந்த மந்திரத்தை நாம உனக்கு தான் அந்த படையல் நான் வைக்கமா, உன் இடத்துல வைக்க, நீ ஏத்துக்காமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதை நீங்க எப்படின்னா மயானத்துக்கு போறோம்னா அங்க நிறைய விஷயம் அங்க இருக்கும். பேய், பிசாசு, முனி, மோகினி, குட்டிச்சாத்தான், பூத வகைகள் எல்லாமே இருக்கும், தெய்வங்களும் இருக்கும். அப்ப நம்ம வைக்கிறது வந்து நம்ம பூஜை பண்ண தெய்வம் தான் சாப்பிடணும். அதனால அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை மனசுக்குள்ள சொல்லி நான் உனக்கு தான் படையல் வைக்கமா, எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்க வந்துடணும். வந்து இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சித்தி ஆயிரும். இதை வச்சு நீங்க அருள்வாக்கு சொல்லலாம், அஷ்டகர்மம் செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமாவும் சரி, மாந்திரிகம் இல்லாமையும் சரி, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். அதாவது இவங்களை எதிர்த்து, பயம்னா எப்படி சொல்ல, நம்மளை கண்டாலே கிடுக்கிடுன்னு அப்படி கிடையாது. உங்களை எதிர்த்து அவங்களுக்கு எதுவும் பேச முடியாது, நாவு கெட்டு விடும், உங்களுக்கு வந்து வாய் கெட்டு விழுந்துரும்.
நீங்கள் ஒரு வார்த்தை எதிர்த்து ஒரு ஆளை முறைச்சி பார்த்தாலே போகும், தன்னாலும் அடங்கியிருந்த மாதிரி இருப்பான். இது வந்து அந்த மாதிரி பூஜை. நீங்கள் தைரியமாக நான் கொடுத்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. எந்த சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு வீட்டில் வச்சு செய்யக்கூடாது, வெளியே வச்சு தான் நீங்கள் செய்யணும். ஒரு நேரத்து சாப்பாடு மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும். அதுவும் கூழ் மட்டும் தான் சாப்பிடணும். மற்ற நம்ம சோறு வைக்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வெறும் கூழ் மட்டும் தான் நீங்கள் குடிக்கணும், ஒரு நேரத்து சாப்பாடு. இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இதில் கொடுக்க எந்திரம் மந்திரம் எல்லாம் பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பூஜை சக்ஸஸ் ஆகும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி.